ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டெக்னிக்கல் சொல்யூஷன் தான். ஆனா சோர்ஸ்ல இன்னொரு முக்கியமான ரொம்ப அடிப்படையான விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம்? பல நேரங்கள்ல நாம ரொம்ப அட்வான்ஸ்டான செட்டிங்ஸை மாத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை செய்ய மறந்துடுவோம். அதுதான் கேஷை கிளியர் பண்றது. ஓ, பிரவுசர் கேஷ் மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அதுவே தான். ஆனா வெப்3 வாலெட்டுகள்ல கேஷ் அப்படிங்கிறது சாதாரண பிரவுசர் கேஷ் மாதிரி கிடையாது. இதுல பழைய ஸ்டேட் டேட்டா, ஃபெயிலான ஆர்பிசி கால்கள் எல்லாமே பேக்ரவுண்ட்ல அப்படியே தேங்கி நிற்கும். இதுவே சில சமயம் புது டிரான்சாக்ஷன்களை பிளாக் பண்ணிடும். ஆமா. சோர்ஸ்ல பிட்கிட் மற்றும் டோக்கன் பாக்கெட் வாலெட்களுக்கான ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பிட்கிட் வாலெட்ல மேலே இருக்கிற அந்த குதிரை சின்னத்துக்கு பக்கத்துல உள்ள 3 புள்ளிகளை கிளிக் பண்ணி கிளியர் கேஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ண சொல்றாங்க. பிட்கிட்டுக்கு அது ரொம்ப ஈஸியான வழி. அதே மாதிரி டோக்கன் பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மீ அப்படிங்கிற செக்ஷனுக்கு போய் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற கிளியர் கேஷ் மூலமா பழைய டேட்டாவை கிளீன் பண்ணலாம். இத பண்ணிட்டு டி ஆப்பை ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணா நிறைய பேருக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுதுன்னு சோர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இத நாம நம்ம ஸ்மார்ட் போனை ரீஸ்டார்ட் பண்றதோட ஒப்பிடலான்னு சோர்ஸ்ல ஒரு அருமையான குறிப்பு இருக்கு. ஆ, அது ரொம்ப ஆப்டான ஒரு கம்பேரிசன். உங்க போன் ஹேங் ஆனா உடனே நாம ஓஎஸ் மாத்துறது இல்ல. ஒரு சிம்பிள் ரீபூட் பண்ணினா ரேம் கிளியர் ஆகி சிஸ்டம் நார்மல் ஆயிடும். அதே லாஜிக் தான் இந்த கிரிப்டோ வாலெட்களுக்கும். தேவையற்ற பழைய தரவுகளை அகற்றி வாலெட்டுக்கும் பிளாக் செயினுக்கும் இடையிலான கனெக்ஷனை ரீசெட் பண்றது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு மெத்தட். ஓகே, இப்போ இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். சோர்ஸ்ல டோக்கன் பாக்கெட்ல ஆர்பிசி எரரை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய செக்ஷனே ஒதுக்கி இருக்காங்க. ஆமா, அது ரொம்ப குரூஷியலான ஒரு பார்ட். ஆர்பிசி, அதாவது ரிமோட் ப்ரொசீஜர் கால். இதுதான் நம்ம வாலெட்டுக்கும் பிளாக் செயின் நெட்வொர்க்குக்கும் நடுவுல இருக்கிற பாலம் மாதிரி. நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை சைன் பண்ண உடனே அது இந்த ஆர்பிசி நோடுகள் வழியா தான் நெட்வொர்க்குக்கு போய் சேரும். அந்த பாலம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா டிரான்சாக்ஷன் அப்படியே ஃபெயில் ஆயிடும். கரெக்ட். இந்த ஆர்பிசி நோடுகளை பத்தி விளக்கும் போதே சோர்ஸ்ல இருக்கிற பேச்சாளர் ஒரு அட்டகாசமான அனாலஜியை யூஸ் பண்ணியிருக்காரு. நோடுகளோட ரெஸ்பான்ஸ் டைமை எம்எஸ்ல, அதாவது மில்லி செகண்ட்ஸ்ல அளவிடுவாங்க. இந்த எம்எஸ் அளவை மனிதர்களோட பிளட் பிரஷரோட ஒப்பிட்டு இருக்காரு. அந்த பிபி அனாலஜி தான் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. பொதுவா நாம என்ன நினைப்போம்? பிங் அல்லது எம்எஸ் ரொம்ப குறைவா இருந்தா அது சூப்பர் ஃபாஸ்ட் நோடு, அதுதான் பெஸ்ட்னு நினைப்போம். ஆனா சோர்ஸ்ல சொல்ற விளக்கம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, அதிக எம்எஸ் இருந்தா நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதாவது ஹை பிபி மாதிரி வாலெட் ஸ்ட்ரக் ஆகிடும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எம்எஸ் ரொம்ப குறைவா, அதாவது லோ பிபி மாதிரி இருந்தாலும் பிரச்சனைன்னு அவர் சொல்றாரு. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம். ஏன்னா சில நேரங்கள்ல ரொம்ப குறைவான எம்எஸ் காட்டுற நோடுகள் முழுமையான பிளாக் செயின் ஸ்டேட்டை சிங்க் பண்ணாம இருக்கலாம், அல்லது டேட்டாவை பாதிலேயே டிராப் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ற பேர் வழின்னு தப்பான டேட்டாவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவர் ஒரு ஐடியல் ரேஞ்ச் கொடுத்திருக்காரு. 900 முதல் 1000 வரை எம்எஸ் உள்ள நோடுகளை தேர்ந்தெடுப்பது தான் ஒரு சீரான பரிவர்த்தனைக்கு சிறந்ததுன்னு அந்த சோர்ஸ்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. 900 to 1000 எம்எஸ். ஆமா, இது ரொம்ப அதிகமான ஸ்பீடும் கிடையாது, ரொம்ப ஸ்லோவும் கிடையாது. பிளாக் செயின் டேட்டாவை ஸ்டேபிளா எந்த பாக்கெட்டும் டிராப் ஆகாம ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த நடுத்தரமான வேகம் தான் சரியானதுன்னு அந்த பேச்சாளர் ஆர்கியூ பண்றாரு. சரி, இந்த நோடுகளை டோக்கன் பாக்கெட்ல எப்படி மாத்துறதுன்னு சோர்ஸ்ல கொடுத்திருக்கிற ஸ்டெப்ஸை பார்ப்போம். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ப்ராசஸ் தான். டோக்கன் பாக்கெட்ல மீ செக்ஷனுக்கு போய் செட்டிங்ஸை ஓபன் பண்ணணும். அங்க மூணாவதா நோட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா நெட்வொர்க்குகளோட லிஸ்ட் வரும். நாம இப்போ பாலிகான் நெட்வொர்க்ல வர பிரச்சனைகளை பத்தி பேசுறதால பாலிகானை செலக்ட் பண்ணிக்கணும். அங்க போன உடனே பல நோடுகளோட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். உங்க வாலெட்ல டிஃபால்ட்டா ஏதோ ஒரு நோடு செலக்ட் ஆயிருக்கும், அதுல டிக் மார்க் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நோடுல கன்ஜெஷன் அதிகமா இருக்கிறதால தான் உங்களுக்கு இந்த ஆர்பிசி எரரே வருது. அப்போ அந்த டிஃபால்ட் நோட மாத்தணுமா? எக்ஸாக்ட்லி. இப்போ சோர்ஸ்ல சொன்ன அந்த பிபி ஃபார்முலாவை அங்க அப்ளை பண்ணணும். அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நோடுக்கும் பக்கத்துல அதோட எம்எஸ் அளவு காட்டும். அதுல 900 இருந்து 1000 எம்எஸ்க்குள்ள எந்த நோடு ஸ்டேபிளா இருக்கோ, உதாரணத்துக்கு polygon.rpc மாதிரி நோடுகளை தேர்ந்தெடுத்து அதுல டிக் பண்ணணும். ஓகே. இதை மாத்தினதுக்கு பிறகு பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிற டி ஆப்பை ஒரு வாட்டி ரீலோட் செஞ்சுட்டு டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம். மேக்ஸிமம் பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா சோர்ஸ்ல இதோட நிறுத்தல. ஒருவேளை அந்த லிஸ்ட்ல இருக்கிற எந்த நோடுமே வேலை செய்யல, எல்லாமே ரொம்ப ஹை எம்எஸ் காட்டுது, அல்லது அவுட் ஆஃப் சிங்க் ஆயிருக்குன்னா என்ன பண்றது? ஆமா, அதுக்கும் ஒரு பிரத்யேகமான வழியை சோர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நாமே மேனுவலா கஸ்டம் நோடுகளை ஆட் பண்ண முடியும். அதே நோட் செட்டிங்ஸ் பேஜ்ல கீழே
ஆட் கஸ்டம் நோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி புது நோட நாமே உள்ள கொண்டு வரலாம். இந்த கஸ்டம் நோட் ஆட் பண்றது ரொம்ப அட்வான்ஸ்டான யூசர்களுக்கான ஒரு சூப்பரான டூல்னு சொல்லலாம். டிஃபால்ட்டா வாலெட்டுகள் கொடுக்குற நோடுகள் எல்லாமே குறிப்பிட்ட சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து வரவ இன்ஃபர்மேஷன். ஒன்னு polygon-dashboard.publicnode.com, இன்னொன்னு http://polygon-fork-public-node. இந்த URL-களை காப்பி பண்ணி அந்த ஆட் கஸ்டம் நோட் செக்ஷன்ல பேஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இத பண்ணா என்ன ஆகும்? இத செலக்ட் பண்ணிட்டா உங்க வாலெட் அந்த டிஃபால்ட் கன்ஜெஷன் ரூட்டை அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு நேரடியா இந்த பப்ளிக் நோடுகள் வழியா நெட்வொர்க்கோட பேச ஆரம்பிச்சிடும். ஆர்பிசி எரரை பைபாஸ் பண்ண இது ஒரு அருமையான ஹேக் அப்படின்னு சோர்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த நோட் செட்டிங்ஸ் மாற்றம், அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த கேஷ் கிளியரிங், EIP 7702 அன்பைண்ட் பண்றது, இது மூணையும் சரியா பண்ணாலே 95% ஆர்பிசி மற்றும் நெட்வொர்க் பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும்னு சோர்ஸ்ல ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? ஏன்னா வாலெட் லெவல்ல ஏற்படக்கூடிய எல்லா பாட்டில் நெக்குகளையும் நாம இது மூலமா கிளியர் பண்ணிடுறோம். இதுக்கு மேல வாலெட் சைட்ல செய்யறதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. அதான் இங்க ஒரு முக்கியமான கேள்வியை சோர்ஸ்ல எழுப்பியிருக்காங்க. நான் கேஷ் கிளியர் பண்ணிட்டேன், நோட் செட்டிங்ஸை பெர்ஃபெக்ட்டா 900 MSக்கு மாத்திட்டேன், கஸ்டம் நோட் கூட ஆட் பண்ணிட்டேன், ஆனாலும் என் வாலெட்ல டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகுதே, இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு கேள்வி வருது. அது ஒரு வேலிடான கேள்விதான். அதுக்கு சோர்ஸ்ல கொடுக்குற பதில் ரொம்ப பிராக்டிகலானது. நீங்க உங்க சைட்ல செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்க, இதுக்கு மேலேயும் எரர் வருதுன்னா அது கண்டிப்பா உங்க வாலெட் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நேரங்கள்ல பேனிக் ஆகி திரும்ப திரும்ப டிரான்சாக்ஷனை புஷ் பண்றதை விட அமைதியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றது தான் பெஸ்ட்னு சோர்ஸ் அட்வைஸ் பண்ணுது. பொறுமை அப்படிங்கிறது கிரிப்டோல எவ்வளவு முக்கியம்னு இதுல இருந்து புரியுது. சோர்ஸ்ல நான் கவனிச்ச இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த பேச்சாளரோட எனர்ஜி. ஆமா, அவர் ரொம்ப ஸ்பீடா டாபிக்க மாத்தினாரு. இந்த டோக்கன் பாக்கெட் ஆர்பிசி எரர், EIP 7702 பிரச்சனைகள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச கையோட அடுத்த 10 நிமிஷத்துல நம்ம டர்பன் டிரான்சாக்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு அவர் டாபிக்க மாத்துறாரு. கிரிப்டோ ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வேகமா இவால்வ் ஆயிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அந்த டர்பன் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டேட்டாவை எப்படி சின்ன சின்ன பாக்கெட்டுகளை பிரிச்சு நெட்வொர்க் முழுக்க லைட்னிங் ஸ்பீட்ல பரவ செய்யறது அப்படிங்கிற ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட். இது மெயினா சொலானா மாதிரி ஹை ஸ்பீட் நெட்வொர்க்குகள்ல யூஸ் பண்ற மெக்கானிசம். நாம இப்போ ஃபேஸ் பண்ற இந்த ஆர்பிசி கன்ஜெஷன் பிரச்சனைகளை நிரந்தரமா சால்வ் பண்றதுக்கான அடுத்த கட்ட டெக்னாலஜி தான் அது. ஒரு பிரச்சனைக்கான தீர்வை சொல்லும் போதே அந்த பிரச்சனையே வராம தடுக்கிற அடுத்த கட்ட டெக்னாலஜியும் சோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க. இதுதான் கிரிப்டோவோட பியூட்டியே. அப்சல்யூட்லி. இந்த ஆழமான அலசலை நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். சோர்ஸ்ல கொடுத்திருக்கிற தகவல் படி பார்த்தா டோக்கன் பாக்கெட் அல்லது பிட்கெட் வாலெட்கள்ல EIP 7702 எரர் வந்தா எப்படி ஹிஸ்டரியில போய் அன்பைண்ட் பண்றது, கேஷை கிளியர் செஞ்சு வாலெட்டை எப்படி ரெஃப்ரெஷ் பண்றதுன்னு தெளிவா பார்த்தோம். ஆமா, ரொம்ப டீடைலா அலசணும். அது மட்டும் இல்லாம நெட்வொர்க் நோடுகளுக்கு இருக்கிற அந்த PP அனாலஜி மூலம் 900 முதல் 1000 MS இருக்கிற நோட செலக்ட் பண்றது மற்றும் polygon-dashboard.publicnode.com மாதிரியான கஸ்டம் நோடுகளை ஆட் பண்ணி ஆர்பிசி எரரை எப்படி பைபாஸ் பண்றது அப்படிங்கறதையும் விரிவா பார்த்திருக்கோம். இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி சோர்ஸ்ல இருக்கிற தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஒரு சிந்தனைக்கான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. கோர் ஐடியா என்ன? ஒரு சாதாரண IOWA வாலெட்டை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மாதிரி செயல்பட வைக்கிறது. இப்போதைக்கு டிஆப்கள் இதை செக்யூரிட்டி ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா ஃபியூச்சர்ல எல்லா டிஆப்களும் இந்த சிஸ்டத்துக்கு மாறிட்டா என்ன ஆகும்? எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்டா மாறிடும். உங்க வாலெட்டே ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டா செயல்பட ஆரம்பிச்சிடும். அது நடந்தா ஒட்டுமொத்த கேமுமே மாறிடுமே. அதுதான் பாயிண்ட். எதிர்காலத்துல உங்களோட தனிப்பட்ட வாலெட்டே சந்தையோட நிலவரத்தை அனலைஸ் பண்ணி எந்த நெட்வொர்க்ல கேஸ் ஃபீஸ் கம்மியா இருக்கு, எந்த ஆர்பிசி நோட் பெஸ்டா இருக்குன்னு அதுவே முடிவெடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்வாப் மற்றும் ட்ரேடிங் செய்ய ஆரம்பிச்சா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒண்ணுக்கான தேவையே எதிர்காலத்துல இல்லாம போயிடுமா? வாவ்! மனிதர்களோட கண்ட்ரோல் எங்க முடியுது, இந்த ஸ்மார்ட் வாலெட்களோட ஆட்டோமேஷன் எங்க தொடங்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி. இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கேள்விதான். டெக்னாலஜி நம்ம வாலெட்களை ஒரு மினி எக்ஸ்சேஞ்ச் அளவுக்கு மாத்துற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல அப்படிங்கிறது தான் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நமக்கு உணர்த்துற விஷயம். இந்த கேள்வியை உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு தொடர்ந்து கிரிப்டோ ஸ்பேஸை அப்சர்வ் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான சோர்ஸ் மெட்டீரியல்ஸோட மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திக்கலாம். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.